ஹalleluya சொல்லுவோம், ஹalleluya சொல்லுவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, ஆவிக்குரிய ஜீவியத்திலே அனலாய் வாழுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில நாம எதை செய்யணும், எதை செய்தால் தேவன் பிரியமாய் இருப்பார் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ என்று ஆண்டவர் கேட்கிறார். என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் தேவனுடைய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்று சொன்னால், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் புத்தலான பைகளிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்கிற எங்களுடைய வியர்வை சிந்தி நாங்கள் உழைக்கின்ற பணங்கள் ஏன் விரயமாய் போகிறது? ஏன் எங்களுக்கு அது தங்க வைக்க முடிவதில்லை? காரணம், ஆண்டவருடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நாங்கள் மச்சு பாவப்பட்ட எங்களுடைய வீடுகளுக்கு ஓடி போகின்ற காலம் இதுவோ என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாங்கள் இதை குறித்து ஏன் சிந்திக்க கூடாது? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, ஆண்டவருடைய திட்டங்களுக்காக, ஆண்டவருடைய சித்தத்துக்காக, ஆண்டவருடைய விருப்பத்துக்காக எங்களுடைய இருதயத்தை ஏன் திருப்பக்கூடாது? பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த நாட்களில் நாங்கள் இதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேல் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மலையின் மேலே ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேர் நான் பிரியமாயிருப்பேன். குருடனை சுகமாக்கி விட்டு சேறு எடுத்து குருடனுடைய கண்ணுல பூசி அவனை ஆண்டவர் அந்த சேற்றை கண்ணுல பூசி அவனை கழுவினதுக்கு பின்பு ஆண்டவர் கேட்கிறார், நீ இப்ப என்ன பார்க்கிறாய் என்று. அவன் சொல்லுகிறான், மனிதர்களை மரங்களை போல நான் பார்க்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். குருடன். என்ன அர்த்தம்? நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதாவது மலையில ஏறி பிரயாசப்பட்டு போய் மரங்களை வெட்டுங்கள் என்று சொன்னால், மனிதர்களை பிடித்து கொண்டு வந்து என்னுடைய ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேர் நான் பிரியமாயிருப்பேன். ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாவை குறித்து தாகமுள்ள மனுஷன் ஞானம் உள்ளவன். மரங்களாய் அங்கே குருடன் பார்த்த மரங்களை போல மனுஷர்களை காண்கிறேன் என்று சொன்ன வசனம் இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது, மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆத்துமாக்கள் அறுவடை செய்து கொண்டு வந்து என்னுடைய ஆலயத்தை நீங்கள் கட்டுங்கள், அதிலே நான் பிரியமாயிருக்கின்றேன், அதிலே என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எதின் நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது, நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள். இது நிமித்தம் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய வீடு, என்னுடைய காரியம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவுகள் என்று நாங்கள் எங்களுக்குள்ளேயே வாழ்ந்து மற்றவர்களை குறித்த சிந்தனை இல்லாதபடி, உலகத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இல்லாதபடி, தேசங்களை குறித்த எண்ணம் இல்லாதபடி, தேசத்தில் என்ன நடக்கிறது என்ற சிந்தனை இல்லாதபடி, எங்களை குறித்து மற்றும் நாங்கள் வாழ்ந்து பழகினபடியினாலே கர்த்தர் இந்த வார்த்தை வேதனையோடு பேசுகிறார். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் வேதனையோடு பேசுகிற இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். என் வீடு பாழாய் கிடக்கும் போது அவருடைய உள்ளம் துக்கப்படுகிறது, அவருடைய உள்ளம் காயப்படுகிறது, அவருடைய உள்ளத்தில் வேதனைகள் அதிகமாக இருக்கிறது. யாரிடத்தில் நான் சொல்லுவேன்? யாரிடத்தில் இதை குறித்து நான் பேசுவேன்? யார் என் காரியமாய் போவார்கள்? யார் என் காரியத்தை, என் இருதயத்தை யாரிடத்தில் நான் திறக்க முடியும் என்று வேதனைப்படுகிற கர்த்தருடைய சத்தம் இது. பிரியமான பிள்ளைகளே, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? கர்த்தருக்கென்று என்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும் என்ற யோசனையாவது உங்களிடத்தில் இருக்கிறதா? அந்த எண்ணம், அந்த ஏக்கம், அந்த பெருமூச்சாவது நீங்க கிரியை செய்ய வேண்டாம், அந்த எண்ணம் முதலாவது வருகிறதா?
யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது. கலங்காதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்போ யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது. இந்த வருகைக்கு முன்பதாக நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று அந்த உள்ளத்தில் அந்த பாரம் உங்களுக்குள்ள வருகிறதா? அந்த பாரம் வருகிற ஒரு மனிதனுக்குத்தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். அந்த பாரம் உள்ள ஒரு மனிதனுக்குத்தான் கர்த்தர் தன் காரியத்தை சொல்ல விரும்புவார். இன்றைக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்கங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதுக்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன் நீர் எங்களோடு வரவேண்டும் என்றான், அடியாரோடு வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொன்னான். இங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய திட்டத்தை அந்த இடத்திலே ஆண்டவர் செய்வதற்காக ஏற்கனவே அந்த ஒருவன் கேட்கிறான், நீர் எங்களோடு வர வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் வருகிறேன் என்று சொல்லி கூட போகின்றான். அங்கே போகும்போது என்ன நடக்குது? அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் உத்திரத்தை வெட்டி வெளுத்துகையில் கோடாரி தண்ணீரே விழுந்தது. அவன், ஐயோ, அது ஆண்டவனே இரவலாக வாங்கப்பட்டது என்று கூறினான். இரவலாக வாங்கப்பட்டது. நம்முடைய ரட்சிப்பு இரவல். நம்முடைய ரட்சிப்பாய் இருக்கிற காரியம் இரவலாய் இருக்கிறது. இன்னும் அது திடப்படுத்தப்பட்டு எங்களுக்கு சொந்தமாகவில்லை. ரட்சிப்பு என்று நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம், எங்களுடைய ஓட்டம் இரவலாய் இருக்கிறது. இன்னும் அது எங்களுக்கு நாங்கள் சரியான தீர்மானம் எடுக்க முடியாதபடி இருக்கிறோம். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி இருக்க எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய், உத்தமமாய், நீதி நியாயத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு செய்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. ஓட்டத்தை நிறுத்தாதபடி தேவ சமூகத்தை பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய ஓட்டத்தின் முடிவிலே நித்திய கிரீடத்தை பெரும்படிக்கு நாங்கள் அந்த ஓட்டத்தை நிறுத்தாதபடி கவனத்தோடு ஓட வேண்டும். அங்கே பார்க்கிறோம், அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று சொல்லி அவன் புலம்பினான், அழுதான். கோடாரி தண்ணீரே விழுந்தது. தேவனுடைய மனுஷன் கேட்டான், அது எங்கே விழுந்தது? எங்கே விழுந்ததென்று எங்களுக்கு தெரிய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை எந்த இடத்துல விழுந்தது? எங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியத்தில் நாங்கள் தவறு இருக்கின்றோம்? ஒரு நாளும் அதை குறித்து கவலைப்படக்கூடாது பிரியமானவர்களே. விழுந்த இடத்துல நாங்கள் எழும்ப தெரிய வேண்டும். நீதிமானன் 7 தடவை விழுந்தாலும் அவனை எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. விழுந்த இடத்தை கவனிக்க வேண்டும். நான் இந்த இடத்துல நான் சரியில்லை, இந்த இடத்துல என்னுடைய ஜீவியம் ஆண்டவருக்கு முன்பாய் சரியில்லை, அதை சரிப்படுத்த பழக வேண்டும். அப்படியே சோர்ந்து போய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அனாவசியமாய் அழித்துக் கொள்ளக்கூடாது பிரியமானவர்களே. ஆண்டவர் கட்டி அணைத்து முத்தமிடுகிற ஒரு தேவன். கெட்ட குமாரன் அழிந்து போகிற ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அழித்து திரும்பி வந்த போது தகப்பன் ஓடி போய் கட்டி பிடித்து என் மகன் திரும்பி வந்தான் என்று சந்தோஷப்பட்டது போல நம்முடைய ஆண்டவரும் எந்த ஒரு மனுஷன் எந்த இடத்துல விழுந்தாலும் அவனை தூக்குவதற்காக அவர் பாரத்தோடு காத்துக் கொண்டிருக்கிற ஒரு தெய்வம். இன்றைக்கும் பிரியமான பிள்ளைகளே, அந்த ஊழியக்காரன் கேட்டான், அது எந்த இடத்துல விழுந்தது? விழுந்த எங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்க இடத்துல விழுந்திருக்கின்றோம். விழுந்த ஒரு மனிதனுக்கு தெரியும் நான் எந்த இடத்துல விழுந்திருக்கின்றேன். அதே இடத்தை நாம சரியாக புரிந்து கொண்டால் அந்த இடத்துல திரும்ப கர்த்தரிடத்தை சொல்ல, ஆண்டவரே, நான் இந்த இடத்துல நான் சரியில்லாமல் போனேன், இந்த இடத்துல நான் தவறி விட்டேன், இந்த இடத்துல நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல நாங்கள் சரியாகும் போது என்ன நடக்கிறது பாருங்கள் என்று கேட்டான். அவன் இடத்தை காண்பித்த போது, அதுதான் நான் சொன்னேன், எந்த இடத்தில் நாங்கள் விழுந்தோம் என்பது எங்களுக்கு சரியாக தெரியும், அதை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அவன் காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி, கொம்பு என்றால் தேவனுடைய வார்த்தை, கொம்பு என்றால் தேவனுடைய வார்த்தை, அதை வெட்டி அதை அங்கே எறிந்தான். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற இடத்துல கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக எல்லா இல்லாத காரியங்கள் எல்லாம் நடக்கும், அதிசயமான காரியங்கள் நடக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக எதுவும் முன்னுக்கு நிற்காது பிரியமானவர்களே. ஒரு கொம்பை வெட்டி அதை எறிந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது என்ன நடந்தது பாருங்க. கொம்பை வெட்டி அவன் எறிந்த அதே இடத்துல அந்த கொம்பை எறிந்த போது என்ன நடந்தது என்று சொன்னால், இரும்பு மிதந்தது. இரும்பு தண்ணீர்ல விழுந்த இரும்பு எப்பயாலும் மிதக்கிறத நீங்க பார்த்திருக்கிறீங்களா?
இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை தேவனுடைய வார்த்தை செய்யும் பிரியமானவர்களே. முடியாத காரியத்தை தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றும் பிரியமானவர்களே. அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தேவனுடைய மனுஷன் ஒரு கொம்பை வெட்டி அங்கே அந்த விழுந்த இடத்துல அந்த கொம்பை போட்டவுடன் தாழ்ந்திருந்த இரும்பு மேலே வருகிறது. அதுதான் என்ன வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில எதை நாங்கள் இழந்திருந்தாலும், எதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருந்து நாங்கள் விட்டு விலகி இருந்தாலும் அந்த காரியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்குவார். அதான் வேதம் சொல்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அவர் எப்படிப்பட்ட தன்னுடைய வார்த்தையை யார் சொல்லுகிறார்களோ, அவருடைய வார்த்தையை யார் விசுவாசிக்கிறார்களோ, அவருடைய வார்த்தையில் யார் வைராக்கியமாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் இல்லாதவைகளை எல்லாம் இருக்கிறது போல அழைப்பார். நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும். முடியாதவைகளை முடிய பண்ணுகிற தேவன். ஒரு வழி அடைக்கப்படும் போது 7 வழிகளை திறக்கிற தேவன் அவர். என்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க பிரியமானவர்களே. என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளுக்கு ஓடி போகின்ற காலம் இதுவா? இதுதான் முடிவு காலத்துக்கு வந்திருக்கிறோமே. இதோ காலத்தின் முடிவுக்குள்ள நிற்கிறோமே. உலகத்தின் முடிவு சம்பவிக்க போகிற நாட்கள் வருகிறது. ஆண்டவர் நியாயந்திக்க போகிற நாட்கள் வருகிறது. ஏன் எங்களுக்கு அந்த பயம் இல்லை? ஏன் எங்களுக்கு அந்த நடுக்கம் இல்லை? ஏன் எங்களுக்கு அந்த கேள்வி வருகிறது இல்லை? கர்த்தருடைய முடிவு நாட்கள் சீக்கிரமாய் இருக்கிறது. 3ஆம் உலக யுத்த போர் வந்துவிட்டாலே ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் வருகிறது. மறந்து விடாதீர்கள். இனி என்றாலும் நாங்கள் கொஞ்சம் மனம் திரும்பி தேவனுக்கு முன்பாய் பயத்தோடு நடுக்கத்தோடு நின்று ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கேற்ற காரியங்களை செய்து ஆத்துமாக்களை அறுவடை செய்து ஆத்துமாக்களுக்காய் பிரயாசப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கேற்றவைகளை செய்து அவருடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கலாமே பிரியமான பிள்ளைகளே. அவன் அங்கே அந்த கொம்பை வெட்டி எறிந்த போது அந்த இரும்பை மிதக்க பண்ணினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மிதத்த பிறகு என்ன நடந்தது என்றால், அந்த மனிதனிட்டு அவன் சொல்கின்றான், ஊழியக்காரன், அதை நீ எடுத்துக்கொள். அதே இழந்து போன மனிதன் அவனே எடுக்கும்படி கர்த்தர் அனுமதிக்கின்றார். பாருங்க, எந்த இடத்துல நாம விழுந்தோமோ அந்த இடத்துல நாங்களே திரும்ப எழுந்து நிற்கத்தக்கதாக கர்த்தர் எதிர்பார்ப்பார். எப்படி எதிர்பார்ப்பார்? நம்முடைய வாய் அறிக்கை, நம்முடைய வாயில சொல்கிற வார்த்தைகள், நம்முடைய வாயினால நாங்கள் எதை அறிக்கை செய்கிறோமோ அதனால நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்கிறோம். அந்த இழந்து போனதை அந்த இடத்தில் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் என்றால் நம்முடைய வாய் அறிக்கை. நம்முடைய வாயில எப்பொழுதும் நல்ல தீர்க்க தரிசனங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்களே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஏனென்றால் தேவன் தான் அழைத்த பிள்ளைகளை ஒரு பொழுது வெட்கப்படுத்த மாட்டார். அழைத்த அழைப்பும் தேவ கிருபையும் மாறாது பிரியமானவர்களே, ஒரு நாளும் மாறாது. நாம் அவருடைய சமூகத்தை நித்தமும் பற்றி கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கேற்ற காரியங்களை சிந்தித்து தேவனுடைய உள்ளத்தில் என்ன தேவைகள் இருக்கிறது, தேவனுடைய உள்ளத்தில் என்ன பாரம் இருக்கிறது, தேவன் என்ன காரியத்தை செய்ய விரும்புகிறார், இந்த உலகத்தில் எதற்காக அவர் பிரயாசப்பட விரும்புகிறார் என்று அதை குறித்த சிந்தனை உள்ள பிள்ளைகளாய், அதை குறித்த ஏக்கம் உள்ள பிள்ளைகளாய், அதை குறித்த கரிசனை உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருப்போமாய் இருந்தால் ஆண்டவர் அதில் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆலயத்தை கட்டுங்கள், அதிலே என் மகிமை விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். என் ஆலயத்தை கட்டுங்கள், அதிலே என் மகிமை விளங்கும். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, இந்த ஜனங்கள் சொல்கிறார்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கொஞ்சம் சற்று உட்கார்ந்து தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவரிடத்துல கேட்க முடியுமா? ஆண்டவரே, எதுக்காக நீங்க என்ன அழைச்சீங்க? நான் உங்களுக்காக என்ன செய்ய நீங்க சித்தமாய் இருக்கிறீங்க? உங்களோட ராஜ்யம் கட்டுகிறதுக்கு நான் என்ன செய்யணும் என்று நீங்க விரும்புறீங்க? கொஞ்சம் ஆண்டவரிடத்துல கேட்க முடியுமா பிரியமானவர்களே? எங்களை விட்டு கொடுக்க முடியுமா? பெருமையான சிந்தைகள், எங்களை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணுகின்ற காரியங்கள், மேட்டிமையான பேச்சு, எங்களுடைய தற்புகழ், எங்களுக்கு இருக்கிற பண பலங்கள், வசதிகள், எங்களுக்குள்ள படிப்பு, மேன்மை, இவைகள் எல்லாம் ஒரு மூலையில தள்ளி வச்சு விட்டு
ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் வெறுமையான ஒரு பாத்திரம். உங்களுக்கு என்னை கொண்டு என்ன செய்ய விருப்பம் ஆண்டவரே? நான் உங்களோட ராஜ்யத்தை கட்டுகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? கேட்க முடியுமா உங்களால? கேட்டு பாருங்க பிரியமானவர்களே. அவர் மிகவும் ஆதங்கத்தோடு தன்னுடைய பிள்ளைகளுக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தெய்வம். மிகவும் பாரத்தோடு, யாரை என்னுடைய ஊழியத்துக்காய் நான் அனுப்ப முடியும்? யாரை நான் என்னுடைய ஊழியத்துக்காய், இந்த காரியத்துக்காய் நியமிக்க முடியும்? யாரின் வேலையை உண்மையாய் செய்வார்கள்? யார் என்னுடைய ராஜ்யத்துக்காக கண்ணீரோடு நிற்பார்கள்? அழிந்து போகிற இந்த ஜனங்களுக்காய், சோதோம் குமாராவுக்காக ஆபிரகாம் பரிந்து பேசினது போல யார் என்னிடத்திலே இந்த ஜனங்களுக்காய் பரிந்து பேசுவார்கள்? பாவங்கள் உலகத்தை மூடி இருக்கிறது. பாவங்கள் உலகத்தை சுற்றி மூடி கொண்டிருக்கிறது. சாத்தானோ தன்னுடைய காரியங்களுக்காய் தலைவிரித்து அவனுடைய கிரியைகளை பயங்கரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றான். இந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு என்னிடத்திலே நின்று பரிந்து பேசி, ஆண்டவரே இந்த காரியத்தில் கொஞ்சம் கண்ணோக்கமா இருங்க என்று சொல்லி பரிந்து பேசி என்னிடத்தில் இருந்து முறையிடுகிற பிள்ளைகளை நான் எதிர்பார்க்கின்றேன். பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற பிள்ளைகள், முழங்காலை முடக்கி நின்று என்னிடத்திலே போராடுகிற பிள்ளைகளை நான் எதிர்பார்க்கிறேன். மரங்களை வெட்டி கொண்டு வந்து என் ஆலயத்தை கட்டுங்கள், அதிலே நான் பிரியமாய் இருக்கிறேன், அதிலே என் மகிமை விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாட்கள்ல கொஞ்சம் உங்களை விட்டு கொடுத்து தேவ சமூகத்தை இறுக பிடித்துக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, ஆண்டவருடைய சித்தம் உலகத்திலே நடக்க வேண்டும் என்பதற்காக உங்களை அர்ப்பணிக்க முடியுமா? கர்த்தர் உங்களிடத்தில் அதை எதிர்பார்க்கின்றார். இந்த வார்த்தையை தயவு செய்து தள்ளிவிட்டு விடாதிருங்கள். இந்த வார்த்தை 100 மடங்கு பலன் கிடைக்கத்தக்கதாக உங்களை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் கிட்டி சேருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.